குஜராத், பீகார் மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி கள் விற்பனையை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பழக்கருப்பையா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் பழக்கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டாஸ்மாக் மதுபானம் விற்பனை மூலம் தமிழக அரசுக்கு வருவாய் கிடைப்பதால் இங்கு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கூறினார். பூரண மதுவிலக்கு அமலாக்கும் வரை தமிழ்நாட்டில் தென்னம்கள் மற்றும் பணங்களை அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மறுபடியும் கள்ளச்சாராயம் ஒரு இடத்தில் நடந்தால் நீங்கள் பீகாரையும் குஜராத்தையும் பின்பற்றி தமிழ்நாடு இந்த கள்ளை முற்றாக ஒழிக்க வேண்டும், மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும், மதுவிலக்கு மீண்டும் இந்த நாட்டிலே நிறைவேற செய்ய வேண்டும். கொட்டும் மலையில் ராஜாஜி போய் சொன்னார், உங்களுடைய அறிவில் அது தைக்கவில்லை. இந்த நாட்டை 40-50 ஆண்டு காலமாக குடிக்கு பழக்கப்படுத்தி புதிய தலைமுறையை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு பணம் கொடுப்பது என்பதை விட நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மானியம் கொடுத்து 10 லட்சம் 10 லட்சமாக கொடுத்து உங்களுடைய அரசு தாங்காது. எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் பெருகும். மறுபடியும் கள்ளச்சாராயம் ஒரு இடத்தில் நடந்தால் நீங்கள் என்ன தூக்கு போட்டுக் கொள்வீர்களா? உங்களுக்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை என்பதுதான் அதற்கு பொருள். ஆகவே நிலையாக மதுக்கடைகளை மூடுகின்ற வரையிலும் பணங்களையும் தென்னங்களையும் நாட்டு சாராயத்தையும் அனுமதியுங்கள். 40 ரூபாய்க்குள் குடிக்க வையுங்கள். முழு மதுவிலக்கை கொண்டு வாருங்கள்.